ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தின தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது திருட்டு தண்ணீர் தித்திக்கும். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 17 வசனம். 2 விதமான தண்ணீர்கள் உண்டு. ஒன்று நேர்மையாக வருகிற தண்ணீர், இன்னொன்று திருட்டு தண்ணீர். தண்ணீர் என்பது ஆவியை குறிக்கும், ஆவியானவரை குறிக்கும், மறுபடி பிறத்தலை குறிக்கிறது. இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது தண்ணீர் எனப்படுது ஜனங்களையும் குறிக்கிறது. வெளிப்படத்தில் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், நீ வா, திரளான தண்ணீர்களின் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசி என்கிற சொல்ல பொழுது, இன்றைக்கு இந்த தண்ணீர் அந்த இடத்துல அது ஜனங்களை குறிக்கிறது, அவருடைய பொருட்களை குறிக்கிறது. உலகமானது விழுந்து போன தூதர்களுடைய கையில், பிசாசாகிய வலுசர்ப்பமாகிய பழைய பாம்பின் கையில் அகப்பட்டு கிடக்கிறதுனால், யாரெல்லாம் பிசாசுடைய சாத்தானுடைய காலின் கீழ் விழுகிறார்களோ அந்த ஜனங்களை திருட்டு தண்ணீர் என்று குறிக்கலாம். வேசித்தனமான மனிதர்கள், அவர்கள் சம்பாதிக்கிற பொருள், ஆலோசனை அனைத்தும் வேசித்தனமானது தான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு வேசியிடம் போய் தாகத்துக்கு தண்ணீர் தா என்று கேட்கும் பொழுது அவள் மிகவும் ஆச்சரியப்பட்டு போகிறாள். ஏனெனில் அவள் சமாரிய ஸ்திரீ. கடைசியாக இப்படி முடிக்கிறார், ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுப்பேன், இந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கோ ஒரு காலம் தாகமடையாது என்று கூறி முடிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடந்த பலவிதமான சம்பவங்களை குறித்து கர்த்தர் பேசி, அவள் ஓடி சென்று அநேக ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து இவருடைய மகா தீர்க்கதரிசி என்கிற காண்கிறேன் என்று சொன்னார். அவளை ஒரு வேசியை சுவிசேஷியாய் மாற்றின ஜீவ தண்ணீருள்ள, நல்ல தண்ணீருள்ள கர்த்தர் வேண்டுமா? இல்லை திருட்டு தண்ணீர் தித்திக்கும் என்று சொல்லி கல்லையும் மண்ணையும் வணங்க வைத்து கர்த்தருடைய மகிமையை புல்லுக்கும் மாட்டுக்கும் ஒப்பான பிசாசுடைய தந்திரங்களில் வருகிற தண்ணீர் வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லுகிறார். இருதயம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இருதயம் குத்தப்பட்டது, அதிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. நான் சகலவற்றையும் செய்து முடித்தேன், மரணத்தினால் அதை நிறைவேற்றினேன் என்று சொல்லி ரிடம்ஷன், விடுதலையை, ஒரு மீட்பை இரத்தம் குறிக்கிறது. இன்னொரு இடத்துல அதே வார்த்தை வருகிறது, கர்த்தர் இரத்தத்தினால் நம்மளை பரிசுத்தமாக்கினார், ஆதாம் விற்று போட்ட சுதந்திரத்தை இரத்தத்தினால மீட்டு கொடுத்தார் என்றும், அவருடைய இருதயத்திலிருந்து வந்த தண்ணீரானது மறுபடி பிறத்தலை, பர்த், புதிய ஜீவனை, புதிய வாழ்க்கையை குறிப்பது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் அருமையாக தெரிவித்த காரியங்கள். ஆகவே இன்றைக்கு நீங்கள் எந்த தண்ணீர் வேண்டும் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது, தாவீது பெத்லகேமில் உள்ள அந்த ஒலிமுக வாசல் உள்ள தண்ணீர் மேல் ஆசையாக இருந்தால் என்று குறிக்கிறது. அந்த தண்ணீரானது பெலிஸ்தீருடைய கைகள் இருந்தபடினால அவனுடைய 3 சேவர்கள், தளபதிகள் புறப்பட்டு போய் அதை கொண்டு வந்து அவனிடத்தில் கொடுக்கும் பொழுது அது நிமித்தமாய் அவன் விசனப்பட்டு அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான். இந்த ஜனங்கள் தங்களுடைய பிராணனை காப்பாற்றி கொள்ளும்படியாக அல்ல, தன் பிராணனையும் அடகு வைத்து ஜீவனையும் துச்சமாய் மதித்து இந்த தண்ணீரை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி அது கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான். அதுபோலதான் இந்த பூமியிலே தண்ணீராகிய ஜனங்கள், அவர்களை மீட்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிராணனை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். பிரியமானவர்களே, நாம் இயேசுடைய பிள்ளைகள் அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆபிரகாமுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரையும் இரத்தத்தையும் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அந்த தண்ணீரை நீங்கள் வாங்கி புசியுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, திருட்டு தண்ணீர் தித்திக்கும் அப்பா, நீர் சொன்ன வார்த்தைக்காக நன்றி. இந்த உலகத்தில் உள்ள விசுவாசனால் வராத யாவுமே திருட்டு தண்ணீர் தான். மகா வேசியோட வேசித்தனம் பண்ணின தண்ணீர் ஒன்றும் எங்களுக்கு வராதபடிக்கு ஜீவ தண்ணீரை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். இருதயத்திலிருந்து, உங்களுடைய இருதயத்திலிருந்து வழிந்து ஓடிந்து வந்த புது வாழ்க்கைக்குள்ளாக எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.